இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 மிளகா வத்தல். கொஞ்சம் காரத்துக்கு நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு பங்கு அரிசிக்கு நம்ம 3/4 பங்கு பருப்பு, துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அது எந்த அளவில் போட்டாலும் சரி, ஒரு பங்கு அரிசி எடுத்துட்டிங்கன்னா 3/4 பங்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு கொடை மிளகா, சிவப்பு கலர் கொடை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக ஒரு கொத்தவரங்காய், கொஞ்சம் பூசணிக்காய். நீங்கள் என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டைக்கடலை ஊற வச்சு அதை கூட உப்பு சேர்த்து வேக வச்சு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை என்ன வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நான் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன வெங்காயத்தையும் இந்த கொத்தவரங்காயையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு, அந்த அளவு நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம ரைஸுக்கு சேர்த்துக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு. சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவு, அந்த அளவு நான் புளியை ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம ரைஸுக்கு சேர்த்துக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு. இப்போ வெங்காயம், கொத்தவரங்காய், கொடை மிளகாலாம் வதக்கிட்டு இந்த பூசணிக்காயும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு புளித்தண்ணியை கரைச்சி சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது இந்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். ரைஸை சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா அப்புறம் ஒரேடியாக உப்பாக போயிடும். ஸோ இதெல்லாம் நல்லா காயெலாம் கொதித்து நல்லா வேகட்டும். தண்ணி நிதானமாக விடுங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் புளியை கரைச்சி, ஸோ அதில் என்ன அளவு தண்ணி வருமோ கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவு, இந்த 150 கிராம் அளவில் ஒரு 300 கிராம் தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு, ரைஸ் எல்லாம் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து பச்சை வாடை போன அப்புறம் காயெல்லாம் வெந்த அப்புறம் அரிசி பருப்பையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்துடுவோம். அப்போது உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் நல்லா வெந்நீரை கொதிக்க விட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். சாதமும் நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போயும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பருப்பு சாதத்தையும் சேர்த்துடலாம். அதில் இது நல்லா கொதித்து வந்துடுது, காயும் வெந்துடுது. நல்லா காய் ரோஸ்ட்டு பண்ணினோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம். ஸோ அதை நான் இப்போ கோர்ஸாக தான் பொடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கிறேன், கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியும் இதோடு சேர்த்துடலாம். நான் அரிசி பருப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இந்த பொடியையும் சேர்த்துடுவோம். இப்போ அந்த பொடியும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. சாதம்லாம் நல்லா ஒன்று போட சேர்ந்து கொதிக்கட்டும். இப்படி கொஞ்சம் நிதானமாகவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இதில் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். நல்லா நெய்யும் நல்லெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும். இல்லை ஆர்டினரி சன்ஃப்ளவர் ஆயில் நெய்யும் கலந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு பார்க்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டேன். கொத்தமல்லியும் பொடியை கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஸோ சாம்பார் சாதம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.